இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 14ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4-7 மற்றும் 11-13 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்றி அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கென சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே. கைவினைஞன் ஒருவன்தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள். பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றைப் போல் ஆவர். பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 32 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரவேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலங்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். உனக்குள் தூய ஆவியார் இருந்தால், இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பக்கத்து ஊரில் இருந்த ஓர் அரசு உயர்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தான் சிறுவன் அன்பு. அவன் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டிற்கு திரும்பி வரும்போது நன்றாக சாயந்தரம் ஆகிவிடும், இருட்டிவிடும். அது தவிர அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டிற்கு தனியாக வந்தாலும் வழியில் பேய் நடமாட்டம் இருக்கிறது என்று அவன் கேள்விப்பட்டதாலும் ஒவ்வொரு முறையும் பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டிற்கு வரும்போது அச்சத்தோடுதான் வருவான், பயத்தோடுதான் வருவான். பேய், பிசாசு இவற்றை பற்றி பள்ளிக்கூடத்தில் தன்னோடு படித்து வந்த தன்னுடைய அன்பு நண்பன் பாக்கியத்திடம் இதை பற்றி பேசினான். அதற்கு பாக்கியம் அவனிடம், நண்பா, நீ இயேசுவிடம் உன்னை ஒப்படைத்திருக்கிறாயா என்றான். அதற்கு அன்பு ஆமாம் என்றான். பாக்கியம் தொடர்ந்து பேசினான். நீ உன்னை இயேசுவிடம் ஒப்படைத்திருக்கிறாய் என்றால் தூய ஆவியார் உனக்குள் குடிக்கொண்டிருப்பார். அப்பொழுது தீய ஆவி உன்னை நெருங்கி வர அச்சப்படும், அஞ்சும், பயப்படும். பிறகு எதற்கு நீ தீய ஆவியை நினைத்து அஞ்சுகிறாய், பயப்படுகிறாய்? அதுவால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்றான். தன் நண்பன் சொன்ன இந்த நம்பிக்கையூட்டு வார்த்தைகளுக்கு பிறகு சிறுவன் அன்பு எந்த ஓர் அச்சமும் பயமும் இல்லாமல் வீட்டிற்கு திரும்பி சென்றான். ஆம், இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்குள் தூய ஆவியார் அல்லது இயேசுவின் ஆவியார் குடிக்கொண்டிருக்கும் போது தீய ஆவி நம்மை விட்டு ஓடிவிடும். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டுகிறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசுவுக்கு பேயை ஓட்டுகின்ற அதிகாரம் உட்பட எல்லா அதிகாரமும் அவருக்கு அருளப்பட்டிருந்தது என்று மத்திய நற்செய்தியில் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதை விடவும் அவர் தூய ஆவியாரால்
நிரப்பப்பட்டிருந்தார் என்று திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த ஆவியால் அவர் தீய ஆவியை ஓட்டினார். நற்செய்தியில் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டுகிறார். அதை கண்டு மக்கள் வியப்புறும்போது பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்கிறார்கள். பேய்களின் தலைவன் என்று அவர்கள் குறிப்பிடுவது பெல்செபுல். இந்த பெல்செபுல் வேறு யாருமல்ல, பழைய ஏற்பாட்டில் வரும் பாகால் தெய்வம்தான். இதை இயேசு ஓட்டுவதன் மூலம் தனக்கு தீய ஆவிகளின் மீது அதிகாரம் இருக்கிறது என்பதையும் தானே உண்மையான இறைவனின் திருமகன் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். பரிசேயரோ கண்ணிருந்தும் குருடராய் இயேசுவை நம்ப மறுக்கிறார்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், சமாரியாவில் இருந்தவர்கள் உண்மை கடவுளை வழிபடாமல் கன்றுக்குட்டியை வழிபட்டதால் அவர்கள் எகிப்திற்கு அசிரியாவிற்கு திரும்புவார்கள் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். உண்மை கடவுளை நம்பாமல் போலி தெய்வங்களை வழிபட்டால் அடிமைத்தன வாழ்விற்குத்தான் செல்ல வேண்டும். எனவே நாம் இயேசுவே இறைமகன் என நம்பி அவர் வழியில் நடப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு, போலி தெய்வங்களால் நம்மை விடுவிக்க முடியாது, உண்மை கடவுளால் மட்டுமே நம்மை விடுவிக்க முடியும். ஆண்டவரை நம்பி வாழ்வோரிடம் அச்சத்திற்கு இடமே கிடையாது. கடவுளின் மக்களுக்கு அவர் தரும் பாதுகாப்பு எப்போதும் உண்டு. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக என்று இணைச்சட்ட புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். எனவே உண்மையான ஆண்டவரை மட்டும் அன்பு செய்து அவர் வழி நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.